Hello guys, welcome to Midinesh Gaming. இன்னைக்கு நம்ம என்ன வேலை போறோம்னா ஃப்ரம் கேம் பிளே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா போயாச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம கேம் பிளே ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டான் கேரக்டர் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டர் அக்டக்ட் நம்ம வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். இப்போ பீக் கொடுத்தால ஏக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷூட் இதாகாது. நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கணும், நம்மளுக்கு வராது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்டில் பண்ண வந்துடும். எனக்கு எங்கேருந்து சொல்கிறதுனே தெரியல. நம்ம அதுக்குள்ளே பிஏ போட்டு தள்ளிட்டாங்க கேஸ் நம்ம ஆளுங்க. போடு 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 இவ்வளோ போடுறோம். அவ்வளோதான். ஐயோ, அவ்வளோதான். சோழி முடிஞ்சு கைஸ், ஃபஸ்ட் ரவுண்டே சோழி முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஐயோ சூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு ரைஸ். வேஸ்ட்டு சொன்னால ஜஸ்ட் மினிட்ஸ் ஓட்டிக்கிட்ட மாட்டேப்பா. ஸோ இங்கேருந்து போட்டு பட்டு 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 பட்டுன்னு போட்டுக்கலாம். 40 இருக்குது, இன்னும் 20 இருக்குது, இன்னும் 13. அவ்வளோதான் கைஸ். இப்போ நாம் தான் நான் கேமோட வின்னர். ஸோ இன்னும் 14 புல்லட்டில் சொல்ல முடியும். அப்படி சுட்டாலும் திருப்பி இது வந்து புல்லட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆட்டை பார்த்தீங்கன்னா சீட் கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீக் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணதால அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. பாருங்கள், நம்ம ஸ்பின்னர் மட்டும் தான் இறங்கி வந்து அடிக்கிறோம். நாமளும் நம்ம ஸ்பின்னர் மட்டும் தான் அடிக்கிறோம். அப்படி யாருமே நம்மளுக்கு துணிக்கலை கைஸ். வந்துட்டான் கைஸ், நம்ம ஆள் டவுன் வந்துட்டான். அவ்வளோதான், கேம் முடிஞ்சோட்டி வராங்க கைஸ் பைத்தியக்காரன். ஸோ நம்ம தான் விக்ட்ரி. நம்ம எத்தனை பேர் போடுறதாலும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஒருத்தரையும் போடுறதில்ல, அதில் நம்ம வின் ஆகிட்டோம் கைஸ். ஒருத்தர் போடுறதுன்னா இங்கே ரெட் காயின் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால தான் இது பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டு போகலாம் வாங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டு போகிறோம் வாங்க. செகண்ட் ரவுண்டு போய் ஃபஸ்ட் ரவுண்டு மாதிரி தெரி கூட போகிறோம் கைஸ். டிப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் குயின் பேரேஜா நாம் இப்போ நம்ம இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அப்படி தான் வரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் விளாடணும்னு நினைக்காதீங்க. நான் இதில் ப்ரோ பிளேயர். ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை, நான் எப்போ இருந்து விளாட்றேன். நான் ப்ரோ பிளேயர் கைஸ். நம்ம எல்லாம் அப்படி போகலாம். நம்ம கீழே ஷார்ட்கட்டில் போகலாம். உங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா இது ரொம்ப இப்போனா பெரிய மெடிக்கல் கிட்டு உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். ஐயோ 2 நிமிஷம் ஓட்டு கைஸ். ரொம்ப டேஞ்சர் ஜோன் கைஸ் இது. இங்கெல்லாம் ஷூட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே ஆண்டர் கொடுத்துடலாம். செத்துட்டு அப்போட பார்க்கல யாராவது எவனோ அங்கே நம்ம அதுக்குள்ள பிஏ போட்டு தள்ளிட்டாங்களா. அவ்வளோதான் கைஸ். நாம் இங்கே ஏவ போடுறதுக்குள்ள எவனோ பிஏ போட்டு தள்ளிட்டான். இப்போ டேரெக்டாக சி தான். அவ்வளோதாங்க ஸ்பெல் போடுறோம். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு எனிமி இருக்கா. இத்தனை பேர் 3 எனிமி 3 நம்ம டீம்மேட்ஸ். பார்த்துக்கோங்க கைஸ். அவ்வளோ கேமை முடிச்சு ஃபஸ்ட் ரவுண்டு மாதிரி இந்த ரவுண்டு நம்ம தெறிக்க விட்டாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கேமிங்க்கு மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரம் யுவர் மிதினேஷ் கேமிங்.